ஒரு வசனத்தை தியானத்துக்காக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. கண்களை முடிச்சுப்பா ஸ்தோத்திரமே. அவன் இந்த வாரத்தில் ஆண்டவர் வசனத்தோடு நான் ஸ்தோத்திரம். நீர் பேச விரும்புகிற காரியத்தில் நீர் பேசும் ஐயா. என்னை ஜஸ்ட் ஒரு கருவியாக மட்டும் பயன்படுத்த ஆண்டவரே. இந்த பேசப்படுகிற காரியங்கள் எங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக காணப்படுறேன். நாங்கள் வந்து வெறுமனையோடு கடந்து செல்லுகிறதாக அல்ல ஆண்டவரே. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி செல்ல உம்முடைய நாமத்தின் வல்லமையினால் நாங்கள் பலதை கற்றுக்கொண்டு கடந்து செல்லாப்பா. உன்னுடைய வல்லமை நிறைவினால அவன் நிறையப்பட்டு கடந்து செல்ல கிருபை செய்யும். வார்த்தை ஆண்டவரே பலன் உள்ளது என்று அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஜீவிப்பிக்கிறதா இருக்கிறது என்று அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஜீவிப்பிக்கிற வல்லமை எங்கள் எல்லாருமே பாய்ந்து செல்ல வேண்டிய செல்லிக்கிறோம் அப்பா. பேசுகிற நீரா இருக்கிறமைக்காக நன்றி. என்னை தாழ்த்துகிறேன் அப்பா. இயேசு நாம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நல்ல வசனத்தை நாம் இன்னைக்கு வாசித்தோம். திரும்ப ஒரு முறை வாசிங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் என்னது? பரிசுத்தர். அல்லேலூயா. அவர் அன்பிற்கு எல்லை அப்படின்னு சொன்னா தேவனை தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. ஆமென். சமாதானத்தின் எல்லைன்னு சொன்னா தேவனை தான் சொல்ல முடியும். நிறைவின் எல்லை அப்படின்னா தேவனை தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. வல்லமைக்கு எல்லை அப்படின்னா ஆண்டவரை தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. அதே மாதிரி பரிசுத்தத்துக்கு எல்லை அப்படின்னா தேவனை தான். அவர் சொல்றாரு நான் பரிசுத்தர். தேவன் சொல்றாரு அவர் பரிசுத்தர் ஆகையால் அவரை தொழுது கொள்ளுகிற யாவரும் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தரா இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை ஆராதிக்கிற ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. இந்த அளவு பரிசுத்தம். ஆமென். ஆமென். கிறிஸ்துவின் நிறைவான அந்த பரிசுத்தத்துக்கு நேராக நம்ம எல்லாம் வளர்றது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஒத்த வளர்ச்சி கிட்டத்தட்ட அவரை போல. அல்லேலூயா. ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் என்ன செய்றாரு? நம்மள எதிர்பார்க்கிறார். யாரெல்லாம் தேவனை துதிக்கிறார்களோ பரிசுத்தத்தோடு தேவனை துதிக்கும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த பலியை பழைய ஏற்பாடுல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தா பரிசுத்த பலி எங்க இருக்கிறதோ அதை தான் அங்கீகரித்திருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தத்தோடு யாரெல்லாம் தேவனை கூப்பிடுகிறார்களோ கர்த்தர் கேட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான பலி. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பலி. அந்த பரிசுத்தத்தோடு கூடின ஒரு அப்ரோச். அல்லேலூயா. ஒரு இடத்துல இப்படி கூட சொல்லியிருக்கு, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். அது பரலோகம் ஆனாலும் சரி இங்கே ஆனாலும் சரி. அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கணுமா? பரிசுத்தத்தோடு அப்ரோச் பண்ணாதான் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். தேவனை பார்க்கணுமா? அந்த பரிசுத்தத்தோடு இருந்தாதான் பார்க்க முடியும். மோசே அல்லேலூயா அவர் சொல்றாரு மிகவும் பொறுமை உள்ள ஒரு மோசே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அவர் என்ன பண்றாரு தெரியுமா? அப்பேற்பட்ட அசுத்தமான ஜனங்கள் மத்தியில கூட அவர் பரிசுத்தம் உள்ளவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. அப்படிதானே? ஆமென். தேவன் அதனாலதான் அவர் நீ வா மலையில ஏறி வா. ஆமென். என்னை காட்டுகிற கேட்கிறார். ஆண்டவரே உங்களை பார்க்கணும். அல்லேலூயா. அந்த தேவனை தரிசிப்பதற்கு ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதான் இங்க அவர் சொல்லி இருக்கிறாரு உன்னை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. அல்லேலூயா. 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 அவன் கிறிஸ்துவின் மறைவில் வச்சு தேவன் என்ன பண்றாரு தெரியுமா? தன்னுடைய மகிமையை யாருக்கு? மோசேக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பாக்கியமானாகி மோசே. அல்லேலூயா. பரலோகத்திலும் ஆண்டோட வருகையிலும் அவரை தரிசிக்கணும் அப்படின்னா அந்த பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. அவர் வச்சிருக்கிற அந்த பரிசுத்தம், அவர் நினைக்கிற பரிசுத்தம், தேவன் விரும்புகிற எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம் நம்மள காணப்படல அப்படின்னா வருகையில கைவிடப்பட்டு போகும் என்பதுதான் நிச்சயம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் சபையின் நடுவுல, மணவாட்டியின் நடுவுல காணப்படணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அந்த பரிசுத்தத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலேயும். ஹல்லேலூயா. என்னெல்லாம் நடக்கைகள்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். பேச்சிலும், நம்முடைய சிந்தனைகளிலும், நம்முடைய பார்வைகளிலும், ஹல்லேலூயா, நம் போக்கிலும், நம்முடைய வரத்திலும், நம்முடைய சிந்தனைகளிலும், ஹல்லேலூயா, தனிநபர் வாழ்க்கைகளிலும், குடும்ப வாழ்க்கைகளிலும், ஆமென், வெளியே வரும்போதும் எல்லா நேரங்களிலும் கர்த்தர் நம்மளில அவர் சொல்றாரு, உங்களை பிரிச்சு எடுத்திருக்கிறேன். ஜாதிகளுக்கு ஒத்தது போல அல்ல, ஜாதிகள் உங்களை தனிமையில பிரிச்சு எடுத்திருக்கிறேன். எதற்காக? தேவன் விரும்புகிற, எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்த ஜாதியை, ஒரு பரிசுத்த கூட்டத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உங்களை, எங்களையும், என்னையும் ஆண்டவர் அப்பேற்பட்ட அழிவில் இருந்து இங்க கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னா நம்மளை நேசித்து அவர் விரும்புகிற, அவர் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தத்துக்கு நேரா நம்மளை வழி நடத்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா நடக்கைகளிலேயும் பரிசுத்தராயிருங்கள். இப்போ லேவியராகும் 9வது அதிகாரம் 19வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கிறேன். சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அடுத்து இந்த லேவியர் ஆகமத்துல, யாத்திராகமத்திலே கர்த்தர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நியாய பிரமாணத்தை கொடுத்துட்டார். ஹல்லேலூயா, ஆமென். அதுக்கு முன்னால ஆமென் மனசாட்சி பிரமாணம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. மனசுக்கு எது சரியாகப்பட்டதோ அது தேவனுக்கு முன்பாக சரியாக நடந்து கொண்டிருந்த ஒரு காலம். அப்படிதானே? காயின் அவருக்கு சரியாகப்பட்ட ஒரு பலியை அர்ப்பணித்தார். ஆமென். அவங்களுக்கு சரியாகப்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆமென். யாத்திராகமத்தில இருந்து ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? நியாய பிரமாணத்தை கொடுக்கிறார், ஒரு சட்டம். அந்த சட்டத்துல அதுக்கப்புறமா, அந்த சட்டம் எப்ப ஏற்றப்பட்டதோ அதுக்கப்புறமாக அந்த நியாய பிரமாணம் தான் ஆமென் பாவத்துக்கும் நீதிக்கும் நியாய தீர்ப்புக்கும் உள்ள பேஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து அதுக்கப்புறமா உள்ள எல்லா ஜெனரேஷனும் அந்த நியாய பிரமாணத்தை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். அவங்களுடைய பரிசுத்தம், அவங்களுடைய பரிசுத்த நீதி எல்லாத்தையும் கணக்கு பார்ப்பார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு புதிய கிருபையின் பிரமாணத்தை கொடுத்தாரு. இந்த கிருபையின் பிரமாணத்தை வச்சுதான், அதாவது பிதா பார்க்கும்போது இந்த கிருபாதாரேக பலியாகிய கிறிஸ்துவின் வழியாக தான் நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாரு? ஹல்லேலூயா. 3 கட்டமாக இருக்கிறது. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் எல்லாரும் வந்து நிற்கும் போது இந்த 3 பேட்ச் கண்டிப்பா இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். 3 பேட்ச். முதல்ல என்னது? மனசாட்சி. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பின் பிரமாணம் கொடுத்ததுக்கு அப்புறம், நியாய பிரமாணம் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து நியாய பிரமாணத்தை வச்சு பேஸா வச்சு உள்ள பரிசுத்தம் யாரெல்லாம் எப்படி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிருபையின் பிரமாணம் கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா இந்த கிருபையின் பிரமாணத்துல தான் இருக்கிறோம். ஆண்டவர் பார்க்கறத எப்படி பார்க்கறாரு? நம்மளை பார்க்கும்போது நம்ம குறைவுள்ளவர்களாய் காணப்பட்டாலும் கிறிஸ்து எப்படி பார்க்கறாரு? தேவன் எப்படி பார்க்கறாரு? கிறிஸ்துவின் வழியாக, ஒரு ஸ்கிரீன் வழியாக பார்க்கறாரு. பார்க்கும்போது கிறிஸ்துவின் வழியாக நம்ம பரிசுத்தமாக வச்சுக்கணும். ஹல்லேலூயா. இப்படிதானே? ஹல்லேலூயா. இப்படிதான் நம்ம பரிசுத்தவான்கள், நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அல்லாம நம்ம எவ்வளவு வேணும், நம்முடைய கிரியையினால நம்ம பரிசுத்தவான்கள் சொல்றதுக்கு எவ்வளவு வேணும்? பாத்திரவான்கள் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா லேவியர் ஆகமத்துல, அதுக்கு முன்னால யாத்திரா ஆகமத்திலே ஆமென் நியாயப்பிரமாணம் கொடுத்துட்டாரு. இப்போ லேவியர் ஆகமத்துல வரும்போது கர்த்தர் லேவி கோத்திரத்தானை நியமிக்கிறாரு கர்த்தரை அணுகும்படியாக. ஹல்லேலூயா, ஆமென். அதுக்கப்புறமாக ஆண்டவர் ஜனத்துக்கு மோசேயின் இடத்துல பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார்.
2வது வசனம் வாசிங்க. 1-2 அதெல்லாம் வாசிங்க பார்ப்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், அவர்களுடைய முறைமையின்படி நடவாமலும், போதும். அல்லேலூயா. கீழே என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளையை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்கள் தேவனாகிய. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க எகிப்து தேசத்துல தங்கி இருந்தீங்க. அல்லேலூயா. அங்கே இருந்துதான் உங்களை அழைத்து கொண்டு வந்தேன். நீங்க போய் சேர வேண்டிய இடம் கானான் தேசம். அங்க பல தரப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, பல தரப்பட்ட முறைமைகள் இருக்கிறது, பழக்க வழக்கங்கள் இருக்கு, கல்ச்சர்ஸ் இருக்குது, பிலீஃப் இருக்குது, ஃபெய்த் இருக்குது, பல தரப்பட்டது. அல்லேலூயா. அப்படிதானே? அல்லேலூயா. அப்ப நீங்க புறப்பட்டு வந்த இடத்தையோ இல்ல அங்க போய் சேருகிற இடத்துலயோ இருக்கிற என்ன சொல்லி இருக்கு? நீங்க குடியிருந்த எகிப்து தேசத்தின் செய்கைகளோ இல்ல கானான் தேசத்தாருடைய செய்கைகளின்படி செய்யாமல், புற ஜாதிகளின் செய்கைகளின்படி செய்யாமல். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவங்க எல்லாம் நான் உங்களை தெரிந்து கொண்டேன், உங்களை பரிசுத்த சந்ததியை ஆக்கி வச்சிருக்கிறேன், உங்க நடுவுல நான் வாசம் செய்கிறேன். இப்ப ஆண்டவர் சொல்லும்போது உங்களுக்குள்ள வாசம் செய்கிறேன். ஆமென். இன்னைக்கு சகோதரி சொல்லுவாங்க, நம்மளே தேவனுடைய ஆலயம். அன்னைக்கு எருசலேம் தேவாலயத்திலையும் டென்ட்லயும் ஒரு பெரிய கூடாரத்திலையும் அதுலதான் ஆண்டவர் இறங்கி கொண்டிருந்தார். அப்போ ஜனங்கள்கிட்ட பேசுறதுக்காக இறங்கினார். அல்லேலூயா. இப்போ நமக்குள்ள அனுதினம் வாசம் செய்து கொண்டிருக்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ அவர் அன்னைக்கு சொல்றாரு, நான் பரிசுத்தர். அப்ப நான் சொல்றபடி சில காரியங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்பதான் உங்கள் மத்தியில நான் வாசம் செய்ய முடியும். நான் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் உங்க நடுவில் இல்லை அப்படின்னா நான் நடந்து போகும்போது நீங்க நிர்மூலமாய் போவீர்கள். அல்லேலூயா. அவருடைய கோபம் எரித்து போடும், பற்றி எரியும். அல்லேலூயா. பல நேரங்களில ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த தேசத்துல அங்க போய் ஃபைட் பண்ணுங்க, ஆனா அங்க இருக்கிற எதையுமே நீங்க தொடக்கூடாது. அப்படியே வந்துடணும்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? அங்க போய் ஏதாவது ஒரு நாட்டை போட்டு வந்துடுவாங்க. அல்லேலூயா. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், கீழ்ப்படிதல் இல்லாமை, இப்படி பல காரியங்களை தேவன் பார்க்கிறார். அதான் அவர் சொல்றாரு, கானான் தேசத்தின் முறைமைகளோ இல்ல எகிப்து தேசத்தின் முறைமைகளோ எதுவும் உங்களுக்குள்ள வரக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றது என்ன அப்படின்னா, கிருபையின் பிரமாணத்துல நம்ம இருக்கிறோம், உலகத்தின் எந்த ஒரு முறைமைகளும் நமக்குள்ள வராமல் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அது கர்த்தர் விரும்புகிற ஒரு பரிசுத்தத்தின் முதலாம் படிக்கட்டு. அல்லேலூயா. உலகத்தில் உள்ள ஏதாவது முறைமைகள் உள்ள வந்தால், சங்கீதத்துல வாசிங்க, 45வது சங்கீதத்துல 45ல 10வது வசனம். குமாரத்திலே கேளுன்னா நம்மட்ட ஆண்டவர் சொல்றான்னு நினைச்சுக்கோங்க. அல்லேலூயா. யாரு? சாய்ந்து உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு, அப்பொழுது பிரியப்படுவார். என்ன செய்யணுமா? அல்லேலூயா. நம்ம பிறந்த இந்த தேசத்தின் பழக்கங்களையும், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, நம்ம கற்று வந்த முறைமைகளையும், அல்லேலூயா, பல காரியங்கள் நம்மள இந்த தேசத்தின் முறைமைகள் எதுவுமே தேவனுக்கு முன்பாக ஒரு தடை கற்களாக நமக்கு நிற்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மள ஆண்டவர் பிரித்து எடுத்திருக்கிறார், ஒரு தனி சந்ததியாக நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். அதுல கீழே நம்ம வாசிக்கும் போது லேவியர் ஆகமத்துல 18ல இருந்து அப்படியே வரிசையா நம்ம வாசிச்சு வரும்போது அவர் என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களாக எக்ஸ்பிளைன் பண்றாரு. நீங்க வீட்டுக்கு போகும்போது வாசிங்க, அதெல்லாம் வரிசையா இருக்குது. லேவியர் ஆகமம் 20 வரை பாருங்க. 20வது அதிகாரத்துல 27 பாருங்க. அஞ்சனம் பார்க்கிறவர்கள் குறி சொல்லுகிறவர்களும் இருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும்
என்னது அஞ்சனா பார்க்கிறது இருக்குது. அடுத்து குறி சொல்லுகிறவரும் ஆகிய புருஷனாகிலும் அடுத்து ஜனத்தினுடைய 23 நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகள். அல்லேலூயா. அவங்களுடைய நம்பிக்கைகளில் ஏதாவது வழிபாடுகளில் நடவாதிருங்கள். அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தபடியால் நான் அவர்களை ஆலோசித்தேன். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்கள அல்லேலூயா ஸ்கிரீன் பண்றாரு. அல்லேலூயா. இன்னும் ஒரு இடத்துல பாருங்க. ஆமென். கீழ இதுல வாசிங்க 19வது அதிகாரத்துல 4வது வசனம். விக்கிரகங்களை நாடாமலும் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உனக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக. ஆமென். ஜீவனுள்ள ஒரு தேவன் இருக்கும்போது அல்லேலூயா இது என்ன சொல்லப்படுது அப்படின்னா, எதை நம்ம அதிகமா நேசிக்கிறோம் அதெல்லாம் விக்கிரகம். அல்லேலூயா. கிருபையின் பிரமாணத்துல ஆண்டவர் சொல்றது, எதை நீ தேவனை தவிர எதை அதிகமா நேசிக்கிறோமோ அவைகள் எல்லாம் விக்கிரகம். அல்லேலூயா. படிப்பு அதிகமா நேசித்தா விக்கிரகம், நம்முடைய வேலையை அதிகமா நேசித்தா விக்கிரகம். சிலவங்க சொல்லுவாங்க செய்யும் தொழிலே தெய்வம், விக்கிரகம். அல்லேலூயா. தவறு. அல்லேலூயா. அடுத்து பிள்ளைகள் அதிகமா நேசித்தா விக்கிரகம். எல்லாவற்றையும் தேவனுக்கு ஈடாக எந்த ஒரு காரியத்தை கொண்டாலும் சரி, அதிகமாய் நேசிக்கிற எந்த ஒரு காரியமும் தவறு. அல்லேலூயா. ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அல்லேலூயா. முதலாவது கற்பனை என்னது? ஃபர்ஸ்ட் கற்பனை தேவன் கர்த்தரை முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாய் என்பதே முதலாம் கற்பனை. அதுக்கு ஈக்குவலான இரண்டாம் கற்பனை என்ன? உன்னை போல பிறரையும் நேசி. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? இன்னும் ஒரு தவறு இருக்கு பாருங்க. 19:18 பழிக்கு பழி வாங்குதல். உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிலும் அன்பு கூறுவாயாக நான் கர்த்தர். அல்லேலூயா. என்னது? பழி வாங்குவது, பொறாமை கொள்வது, இப்படி பல காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத உலகத்தில் உள்ள முறைமைகள் நமக்குள்ள வராதபடி ஆண்டவர் அல்லேலூயா விரும்புகிறார். அது வந்துருச்சு அப்படின்னா அல்லேலூயா தேவனுடைய பிரசன்னம் நாம் தம்முடைய ஜனங்களை விட்டு நீங்கி போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னி ஒன்று இருக்குது 19ங்க 26 வருஷம். வேண்டாம். குறி கேளாமலும் நாள் பார்க்காமலும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் எகிப்து தேசத்துல செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கானான் தேசத்துலயும் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க. நாள் பார்க்கிறது, சமயம் பார்க்கிறது எல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்கிற காரியம் அல்ல. அல்லேலூயா. இப்படிப்பட்ட பல காரியங்கள் நம்ம அதை கண்டினியூ வாசி வரும்போது கிட்டத்தட்ட 22 கடைசி வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த மாதிரி காரியங்கள் அநேகத்தை சொல்றாரு. அல்லேலூயா. ஆமென். நியாயப்பிரமாணத்தை போக அநேக காரியங்கள் கர்த்தர் அதுல கற்றுக் கொடுத்துக்கிட்டே வராரு. அல்லேலூயா. இனி நம்ம வாசிப்போம். லேவி 28 வாசிங்க. என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிற எவன் கொலை செய்யப்பட கடவன். போதும். அடுத்து 26 கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய். நீங்க அந்த போட பாருங்க. நம்ம ஆண்டவர் உடையவர்களாய் அப்படின்னா அவருக்கு மிகவும் பிரியப்பட்ட ஒரு ஜாதியாய், அவருக்கு பிரியப்பட்ட ஒரு சந்ததியாய். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்த மனவாட்டியாய் இருக்கும்படியாக மற்ற ஜனங்களை விட்டு கர்த்தர் என்ன பண்ணாரா? பிரித்தெடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம யாரப்போ? தெரிந்து கொள்ளப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி. நமக்கு அவங்களுக்கு நடுவில் ஒரு வேறுபாடை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. வேறுபாடு இல்லாம கூட்டி கழிச்சு அப்படியே வாழ்கிற வாழ்க்கை அப்படின்னா தேவன் பிரியப்படுகிற பரிசுத்தமாகிறாரு. அல்லேலூயா. எபிரேயர் 12:14 வாசிங்க.
12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தமாய் இருக்கவும் நாடுங்கள். ஆமென். இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஹalleluya. சரி, நான் இவ்வளவு சொல்லிட்டேன். ஆமென். பரிசுத்தத்தை பற்றி பழைய ஏற்பாட்டில் நிறைய சொல்லியிருக்கு. அதெல்லாத்தையும் சொல்லி விளக்கி காமிச்சாச்சு. ஹalleluya. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம். இது பழைய ஏற்பாடு ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த காரியங்கள். அதை நம்ம இப்ப சொல்லிட்டோம். சரியா? ஆண்டவர் இப்படி காரியங்கள் அந்த 2-3 அதிகாரங்களை நீங்க போய் வாசிங்க. லேவியில 19, 18, 19, 20 வரைக்கும் 21 வரைக்கும் வாசி பாருங்க. ஆமென். அதெல்லாம் இருக்கட்டும். ஆமென். இதெல்லாம் செய்கைகளினால பல காரியங்கள் வருது. ஆனால் இப்ப நான் சொல்ல வருகிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, 5வது அதிகாரம் மத்தேயுல 20வது வசனம் வாசிங்க. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று ஆமென் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோட அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? ஆமென். அந்த பழைய ஏற்பாடு லேவியர் ஆகமத்தில் கர்த்தர் சொன்ன காரியங்கள், ஆமென், எல்லாரும் கற்றுக் கொடுத்த காரியங்கள் அவங்களுக்காக உரைக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹalleluya. அதை ஃபாலோ பண்ணவங்க தான் வேதபாரகர்கள், பரிசேயர்கள். ஹalleluya. இவங்க எல்லாம் அதை கை கொண்டு வராங்க. அப்படிதானே? நியாயப்பிரமாணம் பாரம்பரியமா கர்த்தர் சொல்லி கொடுத்த காரியங்கள் அதெல்லாம் கை கொண்டு வராங்க. இப்ப அவங்க செய்யற, அவங்க காட்டுகிற அந்த பரிசுத்த வாழ்க்கை, அவங்க நடக்கிற பரிசுத்த வாழ்க்கையை விட நம்முடைய வாழ்க்கை அதிக பரிசுத்தமாய் காணப்படாவிட்டால் என்ன சொல்லியிருக்கு? வாசிக்க திரும்ப. பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று. இது யார் சொன்னது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹalleluya. ஆமென். ஆமென். சொந்த குமாரன் என்று பாராமல் தந்தருளப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு. ஆமென். நியாயப்பிரமாணத்தில் இருந்த கட்டளைகளை பார்க்கிலும் அதை ஃபாலோ பண்ணி ஆமென் அந்த பரிசுத்தத்துல வாழ்கிற ஜனங்களை பார்க்கிலும் கிருபையின் பிரமாணத்துல ஆமென் வரப்போகிற சந்ததி இந்த ஆமென் பரிசுத்தமாகுதல் இன்னும் அதிகமாகாவிட்டால் ஹalleluya பரலோக ராஜ்யம் அப்படின்ற ஒரு காரியம் நமக்கு ஹalleluya அவருடைய நீதியிலும் அதிகமாக நம்முடைய நீதி காணப்படாவிட்டால் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறேன். அப்போ நீங்க எதுக்காக இப்படி சொல்ல வர அப்படின்னா, ஆமென் 10,000 பேர் யுத்தத்துக்காக அழைக்கப்பட்ட போது வந்து நிக்கிறாங்க. ஹalleluya. பயமும் திகிலும் ஓடி போன்னு சொல்றாங்க. ஹalleluya. போயிட்டான். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு இவங்க எல்லாம் தேவையில்லை. ஆமென். நதியில கொண்டு வந்து ஆமென் தண்ணி குடிக்க சொல்லு. யாரெல்லாம் நக்கி குடிக்கிறாங்களோ அவங்கள பிரித்தெடு. பார்த்தா அதுல ஒரு 300 பேர் இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, எனக்கு இந்த 300 பேரும் போதும். ஹalleluya. கானான் தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு போறாரு. ஆமென். கிட்டத்தட்ட 20-25 லட்சம் ஜனங்களுக்கு மேலாக இருந்தார்கள் ஜனங்கள். ஹalleluya. போனது எத்தனை பேரு? யோசுவாவும் காலேபும் தவிர பாலைவனத்துல யாரெல்லாம் பிறந்தாங்களோ அவங்க தான் போனாங்களே தவிர புறப்பட்டவர்கள் போகவில்லை. ஹalleluya. கானான் தேசம். இதெல்லாம் ஒரு நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு எக்ஸாம்பிள். என்ன அப்படின்னா, கடைசி நாட்களில் இருக்கிற ஸ்கிரீனிங் அந்த பழைய ஏற்பாடின் நீதியை விட அதிகமாக இராவிட்டால் அந்த ஸ்கிரீனிங்ல நம்ம எல்லாம் அகப்பட்டு போவோம் அப்படின்றத வெளிப்படுத்துகிறார். அகப்படாம இருக்கதான் இந்த வருடம் பரிசுத்தமாகுதல் என்று எழுதியிருக்கு. சுத்திகரிப்பின் ஆண்டு. ஹalleluya. ஆண்டவர் சபையை பரிசுத்தப்படுத்துகிறார். அவர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம். பழைய ஏற்பாட்டில் எல்லாம் நீங்க அதை வாசிச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஆமென். பெரியவர்கள் எல்லாம் அதை வாசிச்சு பாருங்க, எப்படி எல்லாம் அவங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாங்க. இதை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, ஆமென், இப்படிதான் நடக்கணும். அவர் பரிசுத்தரா இருக்கிறாரு, அவர் நடுவுல சஞ்சரிக்கணும். ஆமென். அவங்க கூடாரத்துல ஆமென் தேவனோட வல்லமை வரணும் அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பரிசுத்தமா இருக்கணும். தேவன் மோசேட்ட சொல்வாரு, நான் நாளைக்கு இந்த நேரத்துல இந்த கூடாரத்துல வருவேன், உன்னோட பேசுவேன், ஜனங்களை எல்லாம் பரிசுத்தப்படுத்துன்னு சொல்லுவாரு. அந்த நேரத்துல பரிசுத்தமாவாங்க. அவன் குறைகள் இருந்தா எல்லாவற்றையும் இது பண்ணி என்ன பண்ணுவாங்க? பலி போட்டு தன்னைத்தானே
பரிசுத்தமாகல பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் ஜனங்கள் எல்லாம் காத்திருப்பாங்க. மோசே நடந்து போவார் கூடாரத்தை நோக்கி. அப்ப ஆண்டவரை தேவன் என்ன பண்ணுவாரு? அந்த இடத்துல இறங்கி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இதே ஆண்டவர் சொல்றார், அந்த பரிசுத்தத்தை விட தேவன் நம்மை ஒருபடி அதிகமாக எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அவருடைய நீதியிலும். அல்லேலூயா, அது ஒரு பெரிய டாபிக். இந்த வரிசையா 5வது அதிகாரம் மத்திய 5ல இருந்து நீங்க அப்படியே கீழே வாசிச்சுட்டே வாங்க. அவர் சொல்லுவாரு, ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தம் அதுக்கு ஆப்போசிட் பார்த்தா அசுத்தம். அசுத்தம் எதனால வருதுன்னா பாவத்தினால உருவாகுது. அப்ப பேஸ் எது அப்படின்னா பாவம் தான். அல்லேலூயா. பரிசுத்தத்தை குறைக்கிறதெல்லாம் பாவ கிரியைகளாக காணப்படுகிறது. அல்லேலூயா. இப்ப நம்மளிலே இருக்கிற பாவமான கிரியைகள், நம்ம உலகத்துல இருக்கிறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு வயல் வழியா நடந்து போகும்போது இதெல்லாம் பண்ணுது. ஒரு வயல் வழியா நடந்து போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, வயல்ல சகதி இருக்கதான் செய்யும். மேல என்ன செய்யும்? நடக்கும்போது சப்பல்ல பட்டாவது மேல பட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஆமா தானே? அல்லேலூயா. ஆனா அனுதினம் டெய்லி சாக்டிஃபிகேஷன் அப்படின்னா டெய்லி போய் என்ன பண்ணுவாங்க? தானே குளிக்க ஊத்துவாங்க. ஆமென். இப்ப என்ன ஆகும்? அந்த அசுத்தம் நீங்கி போகும். டெய்லி சாக்டிஃபிகேஷன். கிருபையின் பிரமாணத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? அசுத்தம் வராமல் பாதுகாத்து நடப்பது வேற. அல்லேலூயா. அப்படி நடக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. பை சான்ஸா தெரியாதபடி ஒரு அசுத்தம் வந்தா கூட போய் ஆண்டவரோட சமூகத்துல என்ன பண்ணணும்? பாதங்களை கழுவ வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர்கள் சொன்ன, ஆண்டவரே குறை வந்து ஆண்டவரே, அல்லேலூயா, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆண்டவர் தான் சொன்னாரு, விட்டு விடுகிற ஒரு சுபாவம். பழைய காலத்துல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அல்லேலூயா, குறைகள் எல்லாம் இருக்கும் வச்சுக்கோங்களேன். வேத பரிசேயர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பாவத்தெல்லாம் செஞ்சுட்டு அல்லேலூயா எருசலேம் தேவாலயத்துக்கு போகும்போது பாவத்தை ஏதாலும் பெரிய ஒரு கண்ணுக்குட்டியை கொண்டு போயிடுவாங்க. பெருசா நல்ல அழகா இருக்கிறது, எந்த குறையும் இல்லாமல். அதுல எல்லாம் பயங்கரமா கொடுப்பாங்க. கொண்டு வந்து பலியை போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? அதே பாவத்தை தான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் புதிய ஏற்பாடுல சொல்றாரு, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் குறைகள் கரைகள் இல்லாத. அல்லேலூயா. 1 தெசலோனிக்க 4வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. தேவன் நம்ம அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். தேவன் எதற்காக நம்ம அழைத்திருக்கிறாரு? ஏன் தேவன் பரிசுத்தரா இருக்கிறாரு? அவரோட சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு பரிசுத்த சந்ததி தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அதனாலதான் நம்மளை என்ன பண்றாரு தெரியுமா? விலையேற பெற்றவர்களாய் கருதுகிறார். தன்னுடைய சொந்த குமாரனே அனுப்பி வைத்து அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். எதற்காக அப்படின்னா நம்மளை அவ்வளவு பெரிய ஆண்டவருக்கு அவர் நினைக்கிறாரு, நம்மளை அவரை போல் ஆக்கி எடுத்து கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஒத்த வளர்ச்சி ஆக்கி எடுத்து அல்லேலூயா என்னைக்குமாய் அவரோடு கூட வச்சிருக்கணும்னு அவர் நினைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரோட விருப்பம் அவ்வளவு, நம்ம மேல அவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார். ஒருவன் அழிந்து போக கூடாதுன்னு நினைக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. கடைசி நாட்கள் அதான் ஆண்டவர் நினைக்கிறாரு. ஆனா சுய இச்சையின்படி சுய விருப்பத்தின்படி போகிறவங்களை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? அல்லேலூயா. ஆமா தானே? எல்லாருக்கும் ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் வசனம் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்காக தான் ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. எல்லாருடைய பாவத்தையும் மன்னிப்பதற்காக அவர் சிலுவையில் ஏறினார். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் ஆண்டவர் அழைக்கிறார், வாங்க என் அன்பை ருசித்து பார்க்க சொல்லி அழைக்கவும் செய்கிறாரு. அநேகரை வைத்து சுவிசேஷர்களை வைத்து என்ன பண்றாரு? ஆண்டவர் அழைக்கிறார். ஆனா மனமடிவாகி கல்மனதோட அப்படியே இருக்கிறவங்க ஆண்டவர் என்ன பண்ண முடியாது? எக்ஸாம்பிள் சொல்லலாமே. கெட்ட குமாரன் என்ன பண்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, போகாதப்பா, தப்பு பண்ணாதப்பா. அது எக்ஸாம்பிள். அல்லேலூயா. தகப்பன் சொல்றாரு, இருந்தாலும் இல்லப்பா என்னுடைய பங்கு எனக்கு கொடுங்கன்னு சொல்றாரு. உடனே கொடுத்துட்டாரு. அவர் பாட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. தகப்பன் எப்பயாவது பையனுக்கு பின்னாலேயே போய் வாப்பா வாப்பான்னு கூட்டு வந்தது மாதிரி எழுதியிருக்கா? இல்ல.
அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவருக்கு அவன் இந்த பையன் போயிட்டானேன்னு சங்கடம் இருந்துச்சு. அனுதினம் அவர் வருந்தி கொண்டே இருந்தாரு. இருந்த இடத்திலே இருந்துதான் வருந்தினாரு. என்னைக்காவது என் பையன் திரும்ப வர மாட்டானா? அல்லேலூயா. என்னைக்காவது என்னோட அன்பை ருசி தெரிய மாட்டானா அப்படின்னு இருந்தாரு. தூரத்திலே பையன் வருகிறதை கண்டு ஓடி போய் அவனை கட்டி தழுவி, அல்லேலூயா அல்லேலூயா, அன்பு இருக்கு அதனால போயிட்டு அன்பினால தவறுக்கு உடந்தையா நிற்க மாட்டான். அல்லேலூயா. அதான் சொல்றேன், அவனுடைய இச்சைகளினாலே இழுக்கப்பட்டு போனா ஆண்டவர் பொறுப்பல்ல. அல்லேலூயா. ரட்சிப்பு எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்கப்படுகிறது, போதிக்கப்படுகிறது. அன்பு ஆண்டவர் எங்களை போல அநேகரை வைத்து ஆண்டவர் அன்பை போதிக்கிறாரு. அல்லேலூயா. அதுக்கு இடம் கொடுத்தால் அந்த ராஜ்யத்துக்கு கொண்டு செல்ல வைப்பது அவருடைய கடமையாக இருக்கிறது. அதான் பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிறாரு. நம்ம ட்ரெயின் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தை ஈக்குவலாக மாற்றி கொண்டு போவார். அல்லேலூயா. அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. ஆமென். ஒருவரை தெரிந்து கொண்டால், ஒருவரை என் பக்கத்துல வந்துட்டான்னா அதுக்கப்புறம் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் திருத்துவாரு, மாத்துவாரு அவருடைய விருப்பத்தின்படி. அவர் நினைக்கிற அந்த பரிசுத்தத்தை நமக்குள்ள கொண்டு இருப்பார். அல்லேலூயா. அதுக்கு என்னெல்லாம் வழிகள் உண்டோ எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். சபையின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களை ஆமென் தேவனுக்கு ஏற்றாப்புல அவர் மாற்றிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. எதுக்காக அப்படின்னா அவரோட சேர்ந்து வாழ்வதற்கு. அல்லேலூயா. அந்த பரிசுத்த தேவனோட வாழ்வதற்கு நம்ம எலிஜிபிள் ஆகும்படிக்கு நம்மளை ஆண்டவர் மாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. We are called to live a holy life. Amen. நம்ம பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்து 1 தெசலோனிக்கர் 4:1. அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு சொல்கிறோம். ஆமென். அடுத்து 1 தெசலோனிக்கர் 4:6 வசனம். இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரரை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கர் 4:6. தெசலோனிக்கர் 4:6 வசனம் தானே? இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும். ஓகே. இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா 2 தெசலோனிக்கர் 2:13 வாசிங்க. யாரு நம்மளை பரிசுத்தமாக்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். போதும். யாரால பரிசுத்தமாக்கப்படுகிறோம்? இயேசு ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த கணத்துல ஆண்டவர் போனதுக்கு அப்புறம் உங்களுக்காக நான் ஒருவரை வைத்து செல்கிறேன். அவர் வரும்போது அவர் என்ன செய்வார்? சத்தியத்திலும் நீதியிலும் நியாயத்திலும் உங்களை போதித்து வழி நடத்துவார். அப்ப நடக்கிறது என்னது? வழி இதுவே, இதிலே நடவுங்கள் சொல்லி போதித்து என்ன பண்ணுவார்? நம்மளை பரிசுத்த வாழ்க்கை வாழுவதற்கு நம்மளை என்ன பண்ணுவாரு? வழி நடத்துவார், போதிப்பாரு. அந்த பரிசுத்தத்திலே வழி நடத்துவார். அந்த பரிசுத்தத்துக்கு நேராகவே கொண்டு போவார். அல்லேலூயா. நமக்கு தேவனை தெரிகிறதை விட இயேசு ஆண்டவருக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் பிதாவானவர். அல்லேலூயா. அப்ப அவருக்கு ஏற்றாப்புல நீங்க யோசிச்சு பாருங்க. ராஜாவை குறித்து ஹேகாய்க்கு நல்லா தெரியும், அப்படிதானே? எஸ்தருடைய நிருபத்துல ஆமென் அந்த விசாரிப்புக்காரனா இருந்தவர் யாரு? ஹேகாய். அவருக்கு ராஜாவை குறித்து நல்லா தெரியும், அப்படிதானே? ஆமென். அங்க வந்திருந்த எல்லா ஸ்திரீகளும் எனக்கு இது வேணும், இது அலங்காரமா இருக்கும், எனக்கு இதுதான் அலங்காரமா இருக்கும், எனக்கு இப்படிப்பட்ட வஸ்திரங்கள் அலங்காரமா இருக்கும், எனக்கு இப்படிப்பட்ட சிகை அலங்காரங்கள் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு விருப்பப்பட்ட காரியங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆமா தானே? அல்லேலூயா. எஸ்தரோ என்றால் ஹேகாய் என்ன சொன்னாரோ என்ன கொடுத்தாரோ அதை மட்டும்தான் ராஜா யாருடைய அழகின் மேல பிரியப்பட்டாங்க? எஸ்தருடைய. ஏன்னா ஹேகாய்க்கு தெரியும் ராஜா எதை விருப்பப்படுவார், அவருடைய இருதயத்தின் நினைவு என்ன. அதே மாதிரிதான் பரிசுத்தவான்களுக்கு தெரியும் அவன் தேவனுடைய விருப்பம் என்ன, அவன் எப்பேற்பட்ட மனவாட்டியை விரும்புகிறார் தன்னுடைய குமாரனுக்காக அப்படின்னு அவருக்கு தெரியும். அந்த ஒரு
போதித்து உணர்த்தி அவன் கண்டித்து வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் இன்னைக்கு நம்ம மத்தியிலையும் நமக்குள்ளேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை என்னை எதுக்காக இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க தெரியுமா? நம்ம வீட்டில இருந்து ஜெபித்திருக்கலாம், ஆண்டவர் அங்கேயே இருக்கிறாரு, எல்லா இடத்துலயும் இருக்கிறார். ஒரு கார்ப்பரேட் பிரேயர், ஹல்லேலூயா, சேர்ந்து உள்ள ஒரு சபை கூடி வருதல் எதற்காக அப்படின்னா அவன் இப்பேற்பட்ட காரியங்களை போதிக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட வழி நடத்துதலை பெற்றுக் கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. தேவன் நம்மளை ஒருபோது கைவிடுகிற தேவன் அல்ல, நம் மத்தியில இருக்கிறார் மட்டுமல்ல, நம்மளுடைய வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியானவர் அந்த பரிசுத்தத்துக்கு நேராக நம்மளை என்ன பண்ணுவாரு? வழி நடத்துகிறார். 1 தெசலோனிக்கர் 4:16-17 வாசிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும். ஒரு நிமிஷம் பாருங்க. எதற்காக ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதை சொல்றேன். எக்காலத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருக்கும்படியாக நம்ம ஆண்டவர் விரும்புகிற அந்த பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்குமாக அவர் வானத்தில் ஒரு நாள் வருவாரு, நம்முடைய மணவாட்டி சபையை சேர்த்து கொள்ளும்படியாக, மணவாட்டி ஆவலோடு பார்க்கும்படியாக அந்த ராஜா எக்கால சத்தத்தோடும் கம்பீரமாக வருவார். ஹல்லேலூயா. வான மேகத்துல வரும்போது மணவாட்டி சபையை பார்க்கணும் 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 பார்க்கணும்னு இருந்துட்டு அப்படியே வரும்போது மணவாட்டி சபையை பார்க்கும்போது மணவாட்டி சபை அப்படியே ராஜாவை பார்க்க முடிய எழுந்தள்ளி அவன் வானத்தின் மேகத்தின் மேல் அப்படி போகும்போதுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? அவன் தன்னை ஏற்றுக்கொண்டு மணவாட்டி சபை என்றைக்குமா தங்களோடு வாழும்படியாக இந்த பரிசுத்தமாக ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இனி நம்ம பார்க்க போறதுங்க பரிசுத்த அகைன்ஸ்டாக நம்ம பார்த்தது அசுத்தம். ஹல்லேலூயா. அசுத்தத்துக்கு காரணமான ரூட் அப்படின்னா பாவம். என்னது? பாவம். பாவம் 3 கேட்டகரியில பிரிக்கப்படுகிறது. ஒன்றாவது கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அப்போ நம்ம இப்ப பார்க்க போறதுல ஜீவனத்தின் பெருமையை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் மிச்சமான காரியங்கள் எல்லாம் லேவி 20வது அதிகாரம் 22-23 வாசிங்க. லேவியராகமம் 20:22-23. ஆகையால் நீங்கள் குடியிருப்பதற்காக நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை கக்கி போடாதபடிக்கு, அதாவது அந்த தேசத்துல நீங்கள் துரத்துண்டு போகாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற இப்பேற்பட்ட ஜனங்களுடைய வழிபாடுகளில் நடக்கக்கூடாது. அதாவது உலகம் ஒட்டக்கூடாது நான் சொல்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனத்தின் பெருமை அப்படின்னா அந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்குள்ள ஆண்டவர் சொல்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் செல்ஃப் சஃபிஷியன்சி, போதும் என்ற மனதுடனே கூட தேவபக்தியை மிகுந்த ஆதாயம். ஜீவனத்தின் பெருமை. ஜனத்தின் நீங்க யோசிச்சு பாருங்க, ஜன உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் எதை நோக்கி போறாங்க? பணம், வளரணும், அதுக்கப்புறம் சம்பாதிக்கணும், பேங்க்ல போட்டு வைக்கணும். ஹல்லேலூயா. இன்னும் சம்பாதிச்சு என்ன பண்ணணும்? ஒரு கடையாச்சும் வைக்கணும். இன்னும் பெரிய பெரிய லெவலில் அங்கே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து அங்கே போயிட்டோம்னா அந்த மாதிரி பண்ணணும். 4 பேரை வச்சு வேலை வாங்கணும். அதுக்கப்புறம் நம்முடைய பிள்ளைகள் வந்து நமக்கு அப்புறம் இதே மாதிரி கஷ்டப்படக்கூடாது. இப்போ உலகத்தில் இருக்கிறவங்களோட ஃபோக்கஸ் எங்கோட முடியுது? ஜீவனத்தின் காரியத்திலே முடிஞ்சிருது. ஆமாதானே? அப்படிதானே? ஹல்லேலூயா, அப்படிதானே? யாரும் நம்முடைய பிள்ளைகள் நான் கஷ்டப்பட்ட மாதிரி கஷ்டப்படணும்னு நினைப்பாங்க. இல்லை தானே? அங்கே போகும்போது அவங்க நினைக்கிறாங்க இந்த உலகத்தின் ஆட்கள் எல்லாம் அப்படிதான். நீங்க அம்பானி குரூப்ஸ் அவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும். ஹல்லேலூயா. அவங்களுக்கு அவங்களுடைய ஸ்டேட்டஸ், அவங்க வளர்ந்துட்டாங்க, மேலே வர்றாங்க.
ஒரு பிசினஸ் இல்லைன்னா அடுத்த பிசினஸ் போயிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா அவங்களுக்கு போதுங்கிற மனதை என்னைக்காவது இருக்கா? நிறைய இருக்கு, போதும். நான் 10 ஜெனரேஷன் என் பிள்ளைங்க இருந்தாலும் நான் போதுங்கிறத மனது. இது உலகத்தின் காரியம். அந்த காரியம் நமக்குள்ள ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஒருவன் தேவனுக்கும் பணத்துக்கும் ஒரு போல ஊழியம் செய்ய முடியாது. ஒன்றில் ஒருவனை பகைத்து இன்னொருவன் ஊழியம் செய்வான். இப்போ உலகத்தின் வேஷங்கள் நமக்குள்ள வரக்கூடாது. வாசிங்க எபிரேயர் 13:5. பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. இதான் ஒரு படி மேல. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன சொன்னார்? வானத்து நட்சத்திரங்களை பாருங்கள். இவர்கிட்ட ஆபிரகாம் சொல்றாரு, நட்சத்திர பாரு, எண்ணி பாரு, இதே மாதிரி உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். கீழே பாரு, பூமி மணல பாரு, அதே மாதிரி உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். ஆமென். பெருக செய்வேன், உன் கையின் பிரயாசங்களை பெருக செய்வேன். ஆமென். ஆபிரகாமை போல செல்வந்தன் கம்மியா தான் இருந்தாங்க. யோபுவை போல செல்வந்தன் கம்மியா தான் இருந்தாங்க. பெரிய பெரிய செல்வந்தர்களாக ஆண்டவர் வைத்திருந்தார். ஆமா தானே? இப்ப என்ன சொல்றாரு? அதை திருத்தி எப்படி சொல்றாரு? கிருபையின் பிரமாணத்துல இருங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இது உங்களை கரை சேர்க்காது. ஆமென். எதுக்கு மேல ஆசை வைக்கணும்னா பரத்தினுடைய ஆசை பெருகணும். தேவனை பார்க்க வேண்டும் என்று உள்ள ஆசை பெருகணும். தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் உள்ள ஆசை பெருகணும். தேவனிடத்திலிருந்து நாம் எதையாவது இன்னைக்கு பெற்றுட்டு தான் கடந்து செல்லணும்ன்ற ஆசை பெருகணும். கர்த்தரை நான் பார்க்க வேண்டும். மோசேக்கு இருந்தது ஆசை, நான் கர்த்தரை பார்க்க வேண்டும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஹல்லேலூயா. எலிசாவுக்கு இருந்துச்சு, எலியாவுடைய இரட்டிப்பான பங்கு எனக்கு வேணும்னு இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க? 50க்கு மேல தீர்க்கதரிசிகள். எல்லாரும் சொன்னாங்க, ஆமென், எலிசா எடுக்கப்பட்டு போயிடுவாருப்பா, சரி எலியா எடுக்கப்பட்டு போயிடுவாருப்பா, நீ வீணா அவருக்கு பின்னாலே போற, எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்றாரு போறாரு. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஆமென், தேரும் இஸ்ரவேலின் ராஜாவே நான் பார்த்துட்டேன்னு சொல்றாரு. உடனே அங்க இருந்து சாபக்கிற ஒரு இரட்டிப்பான நன்மை. ஹல்லேலூயா. என்னது? உலகத்துக்குரிய நன்மை அல்ல. ஆமென். அதான் சொல்றாரு பேதுரு சொல்றாரு, ஆமென், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்ல, நசரேயனாகிய இயேசு என்னிடத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அதுதான் சொல்றாரு, ஆமென், இந்த உலகத்துக்குரியவைகள் அல்ல. அதனால ஆண்டவர் தந்தா வச்சுக்கோங்க, ஆனா அதின் மேல உள்ள நம்பிக்கை அல்ல. அதனால நான் வளர்கின்றது அல்ல. ஹல்லேலூயா. அது நம்மளை காப்பாற்றுன்றது அல்ல. தேவன் இருக்கிறார், நம்மளை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. நம்மளை வழிநடத்த கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பல அனுபவங்கள் நம்ம இருக்கிற எல்லாருக்கும் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். இல்லாத இடத்துல வழிகளை ஓபன் பண்ண கர்த்தருக்கு முடியும். பல காரியங்களை கர்த்தர் செய்த அற்புதமாய் நம்ம இன்னைக்கு வரைக்கும் வழி நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம வாசிப்போம் எபேசியர் 4:26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. என்ன கீழே வாசிங்க. அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்களை எரிச்சல் தணியக்கூடாது. அவன் கோபம் வந்துருச்சுன்னா என்ன படிவாங்க எண்ணம் வந்துடும். அப்புறம் அது 2-3 நாள் அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, கோவப்படலாம். சரி, கோவப்பட்ட ஒரு காரியத்துக்காக தவறு இருந்து பார்த்துட்டா கோவப்பட்டு இருப்போம். அவன் உடனே என்ன பண்ணியிருக்கணும்? கொஞ்ச நேரத்துல அதை விட்டுடணும். தேவன் மகா இரக்கமுள்ள தேவன், அப்படிதானே? ஒரு நேரத்துல கோவப்பட்டாலும் மறு நிமிஷத்துல அவர் இறங்குகிற தேவன். அதே சாயல் தான் நமக்குள்ள வரணும். அதுதான் பரிசுத்தது, அப்படிதானே? ஹல்லேலூயா. பல நேரங்கள் நீங்க யோசிச்சு பாருங்களேன். பழைய காலத்தை போல அவன் ஒருவன் என்ன பண்ணிடுறான்? யுத்தத்துக்கு போகும்போது ஒரு சாதம் கொஞ்சம் காரியங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து மறைச்சு வச்சிடறான். அவன் யோசுவா கூப்பிடுறாரு, மகனே வாப்பா, சொல்லுப்பா என்னடா எடுத்த அப்படின்னா உடனே அவர் சொல்றாரு, இப்படி நான் அங்க போகும்போது விசேஷித்த காரியங்களை எடுத்தேன், போடுன்னு சொல்றாரு. அதுக்குள்ளே அவன் ஆண்டோட பாதையை நிறுத்தப்பட்டது, அப்படிதானே? அல்லேலூயா. அப்போ தேவன் கோபம் உள்ளவர் பழைய காலத்துல. ஆனா இப்ப என்ன பண்றாரு ஆண்டவர்? கோபம் கொண்டாலும் அவர் என்ன பண்றாரு? கிறிஸ்துவின் வழியாக பொறுமையாகவே இருக்கிறார். அதே தான் நம்மகிட்ட ஆண்டவர் சொல்றாரு, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இருங்கள், வாயினால தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள். அல்லேலூயா. ஆமென்.
கோபம் கண்டாலும் அவர் கொஞ்ச நேரத்துல நிப்பாட்டிருங்க, ஒப்புரவாகுங்க. இது தேவன் விரும்புகிற பரிசுத்தத்துக்கு ஒரு படி. ஹல்லேலூயா. அடுத்து எபேசியர் 4:22-24. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம்போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போடுங்கள். பழைய மனுஷனை, இச்சையில் உண்டாகிற பழைய மனுஷனை களைந்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியோடலாகி நியம நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை கழித்துக் கொள்ளுங்கள். அன்று நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் ஒருவனை மெய்யை பேச என்னது? இது ஒரு படி. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆண்டவர் விரும்புகிற, எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தத்தில் ஒரு படி என்னது? பொய்யை களைந்து மெய்யை பேசணும். ஹல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டில் என்ன சொன்னாரு? ஆமென். விபச்சாரம் இப்படி பண்ணக்கூடாது, அவன் அப்படி செய்யறது, விபச்சாரம் இப்படி பண்ணாது. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இன்னொரு டெஃபினேஷன் அழகா கொடுக்கிறாரு. என்னது? பொய்யை களைந்து. பாவம், பொய்னால பாவம் வருது. பாவம் வந்துருச்சுன்னா தேவன் விரும்புகிற பரிசுத்தம் அகன்று போகிறது. ஆமென். நம்முடைய பாவங்களே தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு பிளவை உண்டாக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நாம் குறைவுள்ளவர்களாக காணப்படும் போது அவர் நினைக்கிற பரிசுத்தம் நமக்குள்ள வராது. அடுத்து எபேசியர் 4:28. திருடக்கூடாது. திருட்டுல பல திருட்டு இருக்குது. 5 பைசா திருடினாலும் திருட்டுதான், 5 கோடி திருடினாலும் திருட்டுதான். ஹல்லேலூயா. ஆபீஸ்ல ஏதாவது நோண்டினாலும் திருட்டுதான். ஹல்லேலூயா. நமக்கு போதும் என்ற மனதுடனே கூட தேவ பக்தி இருந்தா என்ன பண்ணுவோம்? போதும்னு நினைப்போம். ஹல்லேலூயா. பரவாயில்லப்பா, உலகம் தான் எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கிட்டு ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த சம்பளமே போதும். 5 அப்போ 2 வீரையும் கொண்டு 5000 பேரை போஷிக்க வேண்டிய முடியும் அந்த கர்த்தருக்கு அப்படின்னா, இதை கொண்டு எல்லா காரியங்களையும், நமக்கு ஆண்டவர் தேவையான எல்லா காரியங்களையும் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்து எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் இதெல்லாம் எங்க உள்ளது தெரியுமா? நீங்க விட்டு வந்த ஜாதி ஜனங்கள், புறத்தில் உள்ள ஜனங்கள், அவங்களோட வாயிலிருந்து வருகிறது தான். அது நமக்குள்ள வரக்கூடாது. அதான் ஆண்டவர் சொன்னது. கெட்ட வார்த்தை ஒன்றும் வரக்கூடாது. அவங்க நான் கேட்டிருக்கேன், சனியனேன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. இதெல்லாம் தவறான வார்த்தைகள். ஹல்லேலூயா. ஈவன் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கூட இதெல்லாம் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சன்னதிக்கு முன்பாக ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். ஹல்லேலூயா. நம்மளை தான் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம பேசுகிற வார்த்தைகள் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்படியாக பேசணும். தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. பேசணும்ன்றதுக்காக பேசக்கூடாது. அதான் பவுல் சொல்லும்போது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதை மட்டும் பேசுவோம். ஹல்லேலூயா. அப்பதான் தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்தம், எதிர்பார்க்கிற பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தப்படுவோம். எபேசியர் 4:31-32. கசப்பு. பழைய காலத்துல கொலை செஞ்சாலும் கொலைபாதகம், இப்ப கசப்பு. சகோதரனை பகைச்சாலே நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கிறான். கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம். ஆமென். பல நேரங்களில் நம்மளே என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஆமென். ஹல்லேலூயா. பிசாசு பெரியவன், அவன் பயங்கரமா வேலை செய்யறான். ஹல்லேலூயா. பிசாசு பெரியவன் ஆக்கி நமக்குள்ள இருக்கிற ஆண்டவரை சிறுமை ஆக்கிடுவோம். பிசாசுக்கு வல்லமை தெரியுமா? அது பயங்கரமா இருக்கு. ஹல்லேலூயா. பயங்கரமா கிரியை செய்யும். தேவ தூஷணம். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட பெரிய தேவனை நமக்குள்ள வச்சுட்டு, ஹே அப்பாலே போ சாத்தானே, அவ்வளவுதான். பிசாசுக்கு அவ்வளவுதான் மதிப்பு கொடுக்கணும். அதை பார்த்து பயப்படுகிறவன் எல்லாம் நான் அன்னைக்கு எல்லா தடவையும் சொல்றது மாதிரி தான். ஆமென். ரெவலேஷன் 21 சொல்லியிருக்கு, பயப்படுகிறவர்கள் பரலோக மதிப்புல. ஏன் அப்பேற்பட்ட தேவனை நமக்குள்ள வச்சுட்டு அற்பமான இந்த பிசாசை நம்ம பயப்படுறது எவ்வளவு கேவலமான காரியம் தெரியுமா? ஹல்லேலூயா. அதான் இங்கேயும் சொல்லி இருக்குது. ஆமென். கீழே வாசிங்க. துர்க்குணமும் போதும். எபேசியர் 5:4. வம்பு, புத்தீனமான பேச்சு, பரிகாசம். தேவனை ஆராதிக்கிற இடத்துல ஆராதிக்கிறது தான் தேவன். தேவனை மகிமைப்பட துதிக்கி பார்க்கிறவர்களாய் தேவன். பரிகாசத்துக்கு தேவன் அல்ல. அது ஒரு காரியம். ஹல்லேலூயா. அடுத்து
ரிவெஞ்ச், ஜெலஸ், மேட்டிமைகள், இப்படி பல காரியங்களை கர்த்தர் என்ன பண்றாரு, அவன் எதுக்குள்ள கொண்டு வர்றாரு அப்படின்னா, ஆமென் ஹல்லேலூயா, ஜீவனத்தின் பெருமைக்குள்ள வாழ்வதற்கு வாழ்க்கைகளில் வருகிற குறைபாடுகள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்முடைய நார்மலான வாழ்க்கைகளில் வருகிற ஜெலஸ். எதனால உண்டாகுது? ஒருவன் வளரும் போது ஜெலஸ் உண்டாகுது. ஏன் உண்டாகுது? ஏன் உண்டாகுது? ஒருவனுக்கு நன்மை கிடைக்கும் போது ஜெலஸ் உண்டாகுது. ஏன் உண்டாகுது? சுபாவமான மனுஷனுக்கு உண்டாகுன்றது தான் நான் சொல்ல வரேன். ஏன் உண்டாகுது? இப்படி ஒரு தாட் வரக்கூடாது. கர்த்தரே என்னை ஆசீர்வதித்த கர்த்தர் தான் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் உள்ள இருக்கும்போது, தேவனுடைய சாயலை நம்ம தரித்துக் கொள்ளும் போது, அந்த மாதிரி ஒருவன் வளரும் போது பார்த்து சந்தோஷப்படும். நம்ம பிள்ளை ஆமென் பேச கற்றுக்கொள்ளும் போது நம்மளுக்கு சந்தோஷம் வருமா வராதா? அந்த பிள்ளை நடக்க தொடங்கும் போது சந்தோஷம் வருமா வராதா? அந்த பிள்ளை ஹல்லேலூயா இன்னும் ஓட தொடங்கும் போது அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் பார்க்கும்போது, நம்முடைய சகோதர சகோதரியை பார்க்கும்போது, கிறிஸ்துவுக்குள்ள வளர்வதை பார்க்கும்போது என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். உலக பிரகாரம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற சந்தோஷப்படணும். இது கிறிஸ்துவின் ஒரு சுபாவம். அந்த சுபாவம் நமக்குள்ள ஆண்டவர் வரணும்னு நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. ஜீவனத்தில் உள்ள காரியங்கள், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இந்த மாதிரி பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு ஜீவனத்தின் பெருமை, ஜீவனத்துக்குள்ளாக உள்ள காரியங்கள். ஹல்லேலூயா. பொறாமை, இச்சை, வைராகியம் எல்லாமே அந்த வாழ்க்கை தரத்தை ஓரியன்டடாக கொண்டது. வாழ்க்கை ஓரியன்டட், பூலோகத்தில் வாழ்கிற வாழ்க்கை ஓரியன்டடாக கொண்டது. அதுல உயர்வு தாழ்வுகளை காட்டுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிற அந்த பரிசுத்தத்துக்கு இவைகள் எல்லாம் தடையா இருக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்துல இருக்கிறவங்க நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருவன் வளரும் போது இன்னொருத்தன் சூனியம் பண்ணி விடுறான், அவன் வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. அவனை கீழே போடணும்னு நினைக்கிறேன். ஏன்? ஜீவனத்தின் பெருமை, அவனோட நான் வளரணும். அதுல பின்னால வருகிறதா இது எல்லா பாவம், பொய் கூட அதனாலதான். கர்த்தர் இதெல்லாம் பார்க்கிறார். அதுல நீங்க வாசிக்கணும் தெரியும். எபேசியர்ல, அதே மாதிரி தீமோத்தேயுல, எபிரேயர்ல வாசிக்கும் போது ஆமென் ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6:9 10 வாசிக்கும் போது 1 தீமோத்தேயுல 6:9 ஐஸ்வரியவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அறிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். இதெல்லாம் சேர்த்து என்ன சொல்லியிருக்கு? இச்சைகள். இது பலவித இச்சைகள். ஹல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் விழுகிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் மெடிசின் என்ன தெரியுமா? ஆமென். வாசிங்க 1 தீமோத்தேயு 6:6. கோபம் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். 11:12. நீயோ தேவனுடைய மனுஷனே, இப்பேற்பட்ட செயல்கள் எல்லாம் வரும்போது அப்பாலே போ சாத்தானே, தேவனுக்கு பிரியமான காரியம் அல்லன்னு சொல்லி அவைகளை விட்டு ஓடி நீ நீதியை, தேவ பக்தியை, விசுவாசத்தையும், அன்பையும், பொறுமையையும், சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இதெல்லாம் தேவன் விரும்புகிறார். கண்களை போடுமா? ஸ்தோத்திரம். ஜீவனத்தின் பெருமை அப்படின்னு சொல்லும்போது, ஜீவன்ல மேல வளர்ற நிலையில் நமக்கு வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை தரங்கள் வளர்கிறது. அதுக்கு பின்னால ஓடுகிற ஓட்டத்தின் காரியத்தில் வருகிற குறைபாடுகள். ஹல்லேலூயா. அந்த குறைபாடுகள் தான் நம்ம அமுக்குது. இதெல்லாம் பாவங்கள். சில கிரியைகள் எல்லாம் பாவங்கள். அந்த பாவங்கள் ஆண்டுடைய பரிசுத்தத்துக்கு நேராக நம்மளை வளர விடல. அவர் பரத்திலிருந்து தன்னுடைய மனவாட்டி சபையை சேர்த்துக்கொள்ள வரும்போது இந்த குறைபாடுகளோடு காணப்பட்டால் அங்க போய் சேரவே முடியாது. ஹல்லேலூயா. அவரை எதிர்கொண்டு போக முடியாது. ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தமாவதிலே பெற்றுக்கொள்ள. இன்னும் அடுத்த வாரங்களில மிச்ச 2 காரியங்களை கூட நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. தேவன் விரும்புகிற பரிசுத்தம். மத்தேயுல சொல்லும்போது பரிசேயர்கள் சதுசேயர்கள் உடைய நீதியிலும் அதிகமான நீதி உங்களுக்கு இல்லைன்னா பரலோகத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம். ராஜாவுக்கு விருப்பப்படுகிற பரிசுத்தம் எப்படி ஹேகாய்க்கு தெரிந்ததோ அதே போல பிதா விரும்புகிற அந்த
பரிசுத்தம் ஆமென் பரிசுத்தம் நமக்கு போதிக்கிறார். ஹல்லேலூயா. கிருபையின் பிரமாணத்துல ஆமென் யாரையும் கொலை பண்ண வேண்டாம், விபச்சாரம் பண்ண வேண்டாம், வேசித்தனம் பண்ண வேண்டாம். ஆனா இந்த மாதிரி காரியங்களே அதற்கு ஈக்குவலாய் காணப்படுகிறது ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. நம்மை விட்டு ஆமென் நம்ம இந்த பிறந்த இந்த உலகத்துடைய எந்த சுபாவங்களும் நமக்குள்ள வராதபடி ஆமென் தேவனுடைய சாயலை தரித்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென் ஒரு சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் ஆமென் ஆண்டவருக்கு அது பிரியம் அல்ல. ஒரு சிறு பிள்ளையின் சுபாவம், ஒரு சிறு பிள்ளையின் தாழ்மை, ஒரு சிறு பிள்ளையின் அன்பு, ஆமென் ஒரு சிறு பிள்ளையின் களங்கமில்லாய்மை அது நமக்குள்ள வரணும். ஒரு நொடியில சண்டை போடல, அடுத்த நொடியில சேர்ந்து விளையாடும் சிறு பிள்ளை. ஹல்லேலூயா. இந்த மாதிரி உள்ள காரியங்கள் நமக்குள்ள வரல அப்படின்னா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றியப்பா நீர் எங்களோடு பேசிக் கொண்டது அதற்காக நீர் விரும்புகிற அந்த பரிசுத்தை இன்னும் போதிங்க ஆண்டவரே. இன்னும் எங்களுக்கு போதித்து தாரும் ஆண்டவரே. வருகிற நாட்கள்ல நாங்கள் பிரிந்து செல்கிறோம், பிரியாத நேசர்களோடு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாவரையும் ஆசீர்வதியும். என்னை உடைய கரங்களில் தருகிறோம்ப்பா. நீர் எங்களுக்கு போதிக்கிற அந்த பரிசுத்தத்தை இன்னும் அதிகமாக நாங்கள் விளங்கி புரிந்து கொள்ள ஆமென் எங்கள் ஆமென் ஆவின் கண்களை கர்த்தர் திறந்தள்ள வேண்டிய செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பிரிந்து செல்வோம், பிரியாத நேசர்களோடு பிள்ளைகள் எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். உடைய நாமத்தில் ஆமென் எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. செபத்தை கேட்டமைக்காக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாமமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாமமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இயேசு கிறிஸ்து